Unit 6, 9th second sum. If sin theta into 1 plus sin square theta equal to cos square theta, then prove that cos power 6 theta minus 4 cos power 4 theta plus 8 cos square theta equal to 4 prove பண்ணோம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே sin ஸ்கொயர்னு இருக்குது, இங்கே காசு இருக்குது கொடுங்க. ஆனால் இங்கே ஆன்சரில் பாருங்கள் என்ன ப்ரூவ் பண்ணுங்கிறதுல எல்லாமே காசாகவே இருக்குது இல்லையா. அதுவும் இல்லாமல் காசோட பவரை செக் பண்ணுங்கள். இங்கே ஹையஸ்ட் பவரே 2 தான், ஆனால் இங்கே பாருங்கள் ஹையஸ்ட் பவர் 6ஆக இருக்குது. அப்போது நம்ம ஸ்கொயரும் பண்ணணும், சைன் எல்லாத்தையும் காசாகவும் மாற்றணும். இப்போ நம்ம 2 பண்ண போகிறோம் இல்லையா. சைன் எல்லாம் காசாக மாற்ற போகிறோம். ஏன் இங்கே எல்லாமே காசாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், பவரு எல்லாமே ஹையஸ்ட்டாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. அப்போது ஸ்கொயர் பண்ண போகிறோம். ரெண்டுமே பண்ணலாம். என்ன வருதுன்னு பார்ப்போம். சொல்யூஷன் if given sin theta 1 plus sin square theta equal to cos square theta இருக்குது. இதை நான் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணால் sin square theta into 1 plus sin square theta பவர் ஸ்கொயர், அதான் ஸ்கொயர் ஆகுது இல்லையா, ஈக்குவல் டு காஸ் பவர் 4 theta. இப்போ பாருங்கள், இந்த சைன் எல்லாத்தையும் காசாக மாற்றலாமா. இப்போ நான் காசாக மாற்ற போகிறேன். என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். சைன் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் theta. ஏன் சைன் ஸ்கொயர் theta ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் theta இல்லையா. அடுத்து பாருங்கள் 1 ஸ்கொயர் ப்ளஸ் என்ன பண்ணலாம், இதெல்லாம் மாற்றலாம். சைன் ஸ்கொயரை காஸ் ஸ்கொயராக மாற்றலாம்ல. அப்போது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் theta ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் பவர் 4 theta. புரியுங்களா. சைன் எல்லாத்தையும் நான் காசாக மாற்றிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணல. நான் இந்த சைனை மட்டும் காசாக மாற்றிருக்கேன், இந்த சைனையும் காசாக மாற்றிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே எழுதிக்கலாம். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் theta இன்ட்டு இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். அப்போ எது a 1, பின்னது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் theta b. அப்போ பாருங்கள் 1 ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் பின்னது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் theta ஸ்கொயர் a ஸ்கொயர் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இல்லையா. 2 இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் theta இல்லையா. 2 இன்ட்டு a இன்ட்டு b இல்லையா. இது முடிஞ்சு போச்சு. இது இன்னும் ஸ்கொயரில் தான் இருக்குது இல்லையா. ஸ்கொயர் முடிஞ்சிச்சு. இப்போது புரியுதுங்களா இல்லையா. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ab இது முடிஞ்சிச்சு. இப்போ இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, காஸ் பவர் 4 theta. இப்போ பாருங்கள், இப்போ மிச்சம் என்னென்ன இருக்குது, இங்கே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் theta வந்துச்சு, இங்கே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் thetaன்னு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. இதே நம்ம என்ன பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா தான் ஈஸியாக இருக்கும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் theta 1 ப்ளஸ் இதனால் a ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் theta அப்போ காஸ் பவர் 4 theta மைனஸ் இல்லையா. a மைனஸ் b ஃபார்மில் என்னது, a மைனஸ் b a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ab இல்லையா. அப்போ 2 காஸ் ஸ்கொயர் theta ப்ளஸ் இங்கே பாருங்கள் 2 இன்ட்டு 1 2 இன்ட்டு மைனஸ் காஸ் ஸ்கொயர் theta மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் theta ஆச்சா, முடிஞ்சுங்களா. ஈக்குவல் டு காஸ் பவர் 4 theta. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிக்குவோம். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் theta இங்கே 1 2 3 4 அப்போ 4 ப்ளஸ் அப்புறம் வேறு என்ன ஆகுது, இங்கே மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் theta இங்கேயே மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் theta இங்கே காஸ் பவர் 4 theta இல்லையா. காஸ் பவர் 4 thetaவும் அப்படியே எழுதிக்கலாம். காஸ் பவர் 4 theta மைனஸும் ப்ளஸ்ஸு, அப்போது மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் theta மைனஸ் 2 4 தானே இல்லையா. 4 மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் theta ஈக்குவல் டு காஸ் பவர் 4 theta. இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், இதை ஒன்றா மல்டிப்ளை பண்ணலாமா. மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது பாருங்கள், 1 மல்டிப்ளை பண்ணால் 4 ப்ளஸ் காஸ் பவர் 4 theta மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் theta மைனஸ் அடுத்து இங்கே இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் theta மைனஸ் ஏற்கனவே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு காஸ் ஸ்கொயர் theta இன்ட்டு 4
காஸ் ஸ்கொயர் டீட்டா, அப்புறம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போது காஸ் பவர் 6 டீட்டா. இங்கே பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, இங்கே 4 வெறும் 4 இருக்குது, இங்கே ஸ்கொயரு, இங்கே ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 4 காஸ் பவர் 4 டீட்டா ஈக்குவல் டு காஸ் பவர் 4 டீட்டா. இது வரைக்கும் புரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்போ நம்ம ஸ்கொயரு க்யூபு அதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்ப்போம், பக்கத்தில் எழுதிப்போம். இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 4 ப்ளஸ் காஸ் பவர் 4 டீட்டா மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காஸ் 6 டீட்டா ப்ளஸ் 4 காஸ் பவர் 4 டீட்டா. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? மைனஸ் காஸ் பவர் 4 டீட்டா ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ நம்ம இதெல்லாம் குறைக்கலாம் பாருங்கள், இதெல்லாம் குறைக்க முடியும்னு பாருங்கள். குறைக்க தேவையில்ல, நம்ம ஆட் பண்ணலாம், குறைக்கலாம், எல்லாம் ஒன்றும் பண்ணலாம். குறைக்கும் போது குறையும், ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். அப்போது இது ரெண்டும் குறைஞ்சிடும் இல்லையா? இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. அப்புறம் இந்த 4 அப்படியே வந்துடும். வேறு என்ன பண்ணலாம்? இது ஸ்கொயரில் இருக்குது, இது 4 காஸ் ஸ்கொயர் டீட்டா, இது மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் டீட்டா. அப்போது மைனஸ் 4 ப்ளஸ் 4 8, இதுவும் காஸ் ஸ்கொயர் டீட்டா, இதுவும் காஸ் ஸ்கொயர் டீட்டா, காஸ் ஸ்கொயர் டீட்டா. அப்புறம் எங்கே பாருங்கள், இது மட்டும் தனியாக இருக்குது இல்லையா? அப்போது மைனஸ் காஸ் பவர் 6 டீட்டா. இங்கே பாருங்கள் ப்ளஸ் 4 காஸ் பவர் 4 டீட்டா ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சு? 4 மைனஸ் 8 காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காஸ் பவர் 6 டீட்டா ப்ளஸ் 4 காஸ் 4 டீட்டா ஈக்குவல் டு 0 இல்லையா? இங்கே பாருங்கள் என்ன ப்ரூவ் பண்ணோம்? காஸ் பவர் 6 டீட்டா, இங்கே காஸ் பவர் 6 டீட்டா வந்துருச்சு. ஆனால் இங்கே பாருங்கள் காஸ் பவர் 4 காஸ் பவர் 4 டீட்டா, இங்கேயும் காஸ் பவர் 4 காஸ் பவர் 4 டீட்டா. இங்கே பாருங்கள் 8 காஸ் ஸ்கொயர் டீட்டா, இங்கே 8 காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஆனால் ஈக்குவல் டு 4, இங்கே 4 இந்த பக்கம் வந்துச்சு இல்லையா? அப்போ நான் அந்த 4 இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன வருது பாருங்கள்? காஸ் பவர் 6 டீட்டா நான் அரேஞ்ச்மெண்ட்டில் எழுதுகிறேன். ப்ளஸ் 4 காஸ் பவர் 4 டீட்டா ப்ளஸ் 8 காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஏன் இந்த 4 இந்த பக்கம் வச்சிங்கன்னா ப்ளஸில் இருக்கும், இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ் எல்லாமே ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும். அப்போ எது ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? இப்போ பாருங்கள் இது மைனஸ் 8 காஸ் ஸ்கொயர் டீட்டா அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் மைனஸ் 6 காஸ் பவர் டீட்டா எந்த பக்கம் போனோடனே ப்ளஸ் ஆகிடுச்சு. இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ இங்கே மைனஸ் வரும். சரியா? அவ்வளோதான். என்ஸ் ப்ரோவ்டு.